Taste the Daily. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் சார்பாக நடைபெற்று வரும் கள ஆய்வுக் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கள ஆய்வை மேற்கொண்டு மாநில மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தற்போது அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ஆணையின்படி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் ஆர்கே நகர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த கூட்டம் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ராஜேஷ் தலைமையில் ஏற்பாட்டு சிறப்பான முறையில் நடைபெற்றது. எல்லா பொறுப்பாளரும் கலந்தாங்க. நம்முடைய பூத் கமிட்டி மற்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நம்முடைய நிறுவனங்கள் அதேபோல இளைஞரணி பேரவை விளையாட்டு அணி போன்ற பல்வேறு அணிகள் நியமிப்பதை தொடர்ந்து அதேபோல வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் குறித்தும் அதேபோல உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டு எல்லாம் மட்டும் சேர்ந்திருப்பது அதை சரிபார்ப்பது என்று பல்வேறு என்னென்ன பொதுச்செயலாளர் கட்டளையிட்டாரோ அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா அந்த பணிகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டதா என்று ஆய்வு நடத்தப்பட்டது. அதே போல என்னென்ன செய்ய வேண்டும் அடுத்து என்று அதுவும் கலந்து பேசப்பட்டது. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக மக்களே ஒரு முடிவு செய்து திரட்டப்பட்டு எடப்பாடி தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி உறுதி என்றால் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் அதிமுக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தான் அதிகமான திட்டம் என்றால் வேறு இடத்துல இந்த திட்டங்களும் வரல. உங்களுக்கே தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், மத்திய நண்பர்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும். மீண்டும் அதிமுக செய்த சாதனைகள் தாலிக்கு தடை நிறுத்திட்டாங்க, அதே போல மடிக்கணி நிறுத்திட்டாங்க, அம்மா மினி கிளினிக் நிறுத்திட்டாங்க, சொல்லிட்டே போல அம்மா பரிசு படம் நிறுத்திட்டாங்க, எல்லா திட்டமும் நிறுத்திட்டாங்க. அம்மா கொண்ட திட்டங்கள் மக்களுக்கு தேவைப்படும் அந்த திட்டங்கள்லாம் மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வந்தது மீண்டும் வரும். நன்றி.